வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 ரோல்ல பேஸ் வந்து நார்மல் போட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட்ல போட்டுருக்கேன். இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூடைகள் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லைட் க்ரீன் அண்டு சாண்டலும், இன்னொன்று வந்து வயலட் அண்டு எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த 2 கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் இந்த கூடைகள் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நார்மலாக போட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட் போட்டிருக்கேன். அதிலேயே பாருங்கள் 3x3 மாடலில் வந்து இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஹைட் ஃபுல்லாமே 3x3 மாடலில் நம்மளுக்கு வந்திருக்கும். இது பாருங்கள் லைட் க்ரீன் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவங்க கேட்ட கலர் காம்பினேஷனில் நான் வந்து கூடைகள் பின்னி கொடுத்துருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்போயுமே மெஷர்மெண்ட் எடுத்தோடனே கரெக்டாக அந்த கூடைக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் வந்து செக் பண்ணுவோம். வயர் எதுவும் ரொம்ப வேஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அதனால் அதையும் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அவுட்புட் எப்படி வந்திருக்கு, இந்த கூடையோட லென்த்து வித்து ஹைட்டு நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3x3 மாடல் வந்திருக்கும், மிக்சட் நாட்லேயும் வந்திருக்கும், அப்புறம் பியூர் வயலட்டும் பியூர் எல்லோவும் வந்திருக்கும். பேஸு அதாவது சைடு ஹைட்டிலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் எப்படி இந்த மெத்தடில் போடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நார்மல் நாட்டில் நம்ம பேஸ் போட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போடுறப்ப வயர் வந்து நிறையா வேஸ்ட் ஆகலை. இப்போ இதை கூடியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 அடியில் 16 வயர் வந்து வயலட் கலர் எடுத்துக்கோங்க. 10 அடியில் 12 வயர் வந்து எல்லோ கலர் வயர் எடுத்துக்கோங்க. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 28 வயர் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேஸுன்னு பார்த்திங்கன்னா 12 லைன் போடணும். ஃபஸ்ட்டு வந்து வயலட்டில் சென்டர் லைன் போட்டுட்டு மேலேருந்து 2 நாட் திரும்ப வயலட்டு, கீழே ஒரு லைன் வந்து வயலட்டு, அப்புறம் ஃபுல்லாக 4 லைன் வந்து எல்லோ கலர், கீழே 4 லைன் எல்லோ கலர் போட்டு நீங்கள் பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. 12 லைன் வந்து பேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 4 வயர் வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, நாட்டுக்கு வயர் ஜாயின் பண்ணி போடுவோம்ல, அது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ வயலட் கலர் வயர் வந்துச்சுன்னா வயலட் கலர்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், எல்லோ கலர்னால் எல்லோ கலர்லேயே ஜாயின் பண்ணிடணும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஃபுல்லாக அந்த கூட ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அந்த 2 லைன் நம்ம விட்டுருப்போம்ல, அந்த கேப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனும் நீங்கள் கிராஸ் நாட்டில் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த 4 எல்லோ போகுதுன்னா அதில் 2 நாட் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் நாட் போடணும். இந்த கூடையை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் நாட் போட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு 3x3 மாடல்லே வந்துடும். இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹைட் வந்து கிடச்சிரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் டைப்பாக போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த கூடையை எத்தனை டைமண்ட் வருதுன்னு பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10 11 12 டைமண்ட் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு நாட் வந்து உள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கூடையை வந்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். பார்த்திங்களா, நான் கூடையை வந்து போட்டு வச்சுருக்கேன் 2 கூடையுமே. அதோட வயர் எவ்வளோ மிச்சம் இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பாருங்கள், பேஸ் வந்து அதே மாதிரி நான் போட்டுட்டு ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வயர் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 10 அடி எடுத்திருக்கோம். வேஸ்டேஜே நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் நாட்டில் போட்டால் கூட உங்களுக்கு சைடெல்லாம் நிறைய வந்து வேஸ்டேஜ் வரும். ஆனால் இந்த மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட் நம்ம போடுறப்ப வேஸ்டேஜே வரலைங்க. அதே மாதிரி நார்மலாக நம்ம பேஸ் போடுறதுனால அந்த மாதிரி நல்லா கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து உட்காருது. 2 கூடையும் பாருங்கள் ஒரே ஹைட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கூடை இப்படி சொருகிறதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப கொஞ்சம் குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே வந்து நீட்டாக சொருகி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட வந்து ஹைட்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் நீட்டாக நம்ம சொருகி ஃபினிஷ் பண்ண பிறகு கூட நல்ல லென்த்துக்கேற்ற ஹைட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கூடைக்கு 10 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். என்னோடய வயருக்கு நார்மல் டீலக்ஸ் வயர் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 10 அடி எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு நாட் வந்து உள்ளே இந்த மாதிரி மடக்கி நான் வந்து சொருகியிருக்கேன். உள்ளே இன்னர் பாருங்கள் 12 லைன் பேஸ் வச்சனால நல்லா நம்மளுக்கு பேஸ் பெருசாக கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு நாட் நம்ம உள்ளே மடக்கி சொருகிறப்ப கிராஸாக அந்த வயர் போகும். நீட்டாக அந்த மாதிரி கிராஸாக சொருகிருங்க. மிச்சம் இருக்க எல்லா வயரையுமே சொருகிருங்க. இந்த மாதிரி நீட்டாக சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். குத்தாமல் நல்லா நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஹேண்டில்னு பார்த்தீங்கன்னா இன்னர் வேர் வந்து இதில் நான் 5 இன்னர் வேர் வச்சுருக்கேன் 4.5 அடியில். அவுட்டர் வேர் வந்து 12 அடியில் 2 வேர் எடுத்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு டார்க் கலராக இருக்கணும்ட்டு வயலட் கலரே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்டிலுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இன்னர் வேரு அந்த சைடு வேர் எல்லா வயரையுமே நீங்கள் வந்து சொருகிடணுங்க. எதையுமே கட் பண்ணாதீங்க, எல்லா வயரையும் சொருகிருங்க. இந்த 2 வேர் ஹேண்டில் எப்படி போடணும் அப்படின்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த க்ரீன் அண்டு சாண்டிலும் பாருங்கள் சேம் அதே பேட்டர்ன் தான், அதே மெஷர்மெண்ட் எடுத்து நான் போட்டிருக்கேன். போடுறப்பே அந்த நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கூட நல்லாவே பெருசாகவே வரும் 3 ரோலுக்கு வந்து உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அடுத்து எல்லாமே வந்து உங்களுக்கு 3x3 மாடலில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். மிக்சர் நாட்டில் அப்புறம் பிளெயினாகவும் க்ரீனில் பிளெயினாகவும் சாண்டலில் வர்றப்ப இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்ல நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி மாடலில் நீங்களும் வந்து போட்டு சேல்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து நல்லா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதிலே கலர் கலராக நீங்கள் நிறைய கூடைகள் வந்து பின்னலாம். 3 ரோலில் நல்லா ஈஸியாக வயரை வேஸ்ட் ஆகாமல் இவ்வளோ பெரிய கூடை போடணுன்னா நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த கூடையோட அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. லென்த் வந்து உங்களுக்கு 13 இன்ச் வந்து இருந்துச்சு, பேஸ் வந்து 5.5 இன்ச்சு. இந்த இடத்துல இருந்து இங்கே இருந்து பேஸ் வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சு, ஹைட் வந்து 11.5 இன்ச் இருந்துச்சு. லென்த்துக்கேற்ற ஹைட்டு தான் இருக்குது. நல்லா கூடையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு டைம் கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் கூடைகள் வந்து நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். இந்த கூடைகள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.